இப்ப இது புரியுதா உங்களுக்கு? அப்ப பலிபீட அனுபவம், பரிசுத்த ஸ்தல அனுபவம், மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம். I am the way, I am the truth, I am the life. அப்ப இது வந்து என்ஜாய் பண்றதுக்காக. ஆமென். சொல்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாமிசம் மரித்து நீதி பிழைக்குதுல, உள்ளான மனுஷன் ஆவியிலதான் உணர்வு எண்ணமே வரும். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போதுதான் இந்த உலகம் நமக்கு மாயையாய் தோன்றும். அது நமக்கு ஜீவனாக கடந்து போகிறதா இருக்கு. கடந்து போகிறோம், நாம அதை கடந்து போகிறோம். அப்ப அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்டியானிட்டி வரணும், ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் எல்லாருமே எங்கே வர சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்து. அதனாலதான் நம்ம சங்கீதம் 65:4 நினைக்கிறேன், சங்கீதம் 65:4 தானே, உங்களை பலிபீடத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யறாரா? சங்கீதம் 65:4 வாசிங்களேன். உம்முடைய பிராகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவனுக்கு என்ன பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அதுதான் இது எல்லாம் கஷ்டமா. ஆமென். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவனுக்கு பலிபீட அனுபவம் உண்டு, பரிசுத்த ஸ்தல அனுபவம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம் உண்டு. இதெல்லாம் சாப்பிட்டு அவன் திருப்தி ஆவான். அவன் என்னவான்? திருப்தி ஆவான். உமது வீட்டின் நன்மையினால் அந்த வீட்டின் நன்மை தான் நன்மை. இந்த மூணு தான் பாஸ். அப்ப நம்ம வெறும் எதை மட்டும் நம்ம பெற்றக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாது. அப்படின்னா பலிபீடத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா. அப்ப அந்த நன்மை பூரணப்பட்டுச்சானா? இல்ல, நன்மை பூரணப்படல. அதனாலதான் இன்றைக்கு சபைகள் வந்து ஜனங்களை மெட்டீரியல்லே நிப்பாட்டிடுறாங்க. ஸ்பிரிச்சுவலா என்ன செய்ய மாட்டேங்க, கொண்டு வரல, மூவ் பண்ண முடியல. ஸ்பிரிச்சுவலா மூவ் பண்ணா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா மாமிசம் மரித்து நீதி பிழைக்கணும். அது மறைந்து இருக்கிறது வெளிப்படையா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். வெளிப்படையா இருக்கிறது எல்லாம் பார்த்து மறைந்து இருக்கிறது பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அதுக்குள்ள வளர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியாது, அப்படியே இருக்காங்க. விசுவாசத்துல நிக்கிறாங்க. ஆமென். அப்ப உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரவும், வெளி மனுஷன் நாளுக்கு நாள் அழியவும். ஆமென். அந்த மகிமை சரீரத்தை அவரோடு கூட அவருடைய ஆவியினாலும் அவருடைய வார்த்தையினாலும் பலப்படுத்துகிற அனுபவம் அங்கே என்ன செய்ய முடியல, காண முடியல. ஏன்னா அவங்க எங்கே வரல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளார வர முடியல. அப்ப அவருடைய நன்மையில பாதி நன்மையை எடுத்துக்கிட்டு பாதி நன்மை விட்டுட்டாங்க, பூரணப்படல. ஆமென். அப்ப புத்தி இல்லாத கன்னிகை, கைவிடப்பட்ட உலகத்துக்கு தான் வாழ்ந்து மரிச்சு போறது பவுல் எழுதுறாரு பாஸ்டர். நீங்க அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் இம்மைக்கான கிறிஸ்தவர்கள், நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள். நம்ம சொல்லல, யாரையும் நியாயந்திருக்கல, இல்ல பவுல் சொல்றாரு. வேதம் பேசு, வேதம் பேசு. நம்ம ஒண்ணுமே சொல்ல, இருக்கிறத சொல்றோம். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இது மாதிரி உலகத்துல இருக்கிற எந்த மதங்களும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. அவளுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்ப கிறிஸ்தவம் வந்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். ஆமென். ரட்சிப்பு பலிபீடத்துல கிடைக்குது, பொக்கிஷங்கள் நன்மைகள் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல கிடைக்குது, ஜீவன் வந்து மகா பரிசுத்த. ஆமென். அப்ப இதுக்கெல்லாம் நீ பிரயாசப்படுன்னு சொல்றாரு. அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தர் யாரை தெரிஞ்சு கொண்டு வர்றாரோ அவங்களுக்கு தான் என்னது, நன்மை. இதெல்லாம் பூரணமாய் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப அந்த நன்மைக்கு தான் நம்ம என்ன செய்ய சொல்றாரு, சொல்றாரு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 கிளியர் தானே உங்களுக்கு? கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்ப 16க்கு வாங்க, 15க்கு வாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்.
அதோட அடுத்து அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்ப நியாய தீர்ப்பு சொல்ல அறிந்து கொள்ளுதல் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க. நீ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் வருவான். எப்படி வருவான்? கள்ள தீர்க்கதரிசியாக வருவான். அதுதான் சொல்றாருங்க, கள்ள தீர்க்கதரிசி. அவன் எப்படி வருவான்? ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டே ஆடு மாதிரியே வருவான், ஆடுகள்கிட்ட வருவான். சரியா உங்களுக்கு? அது நம்பணும்ல. நம்ம கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே எதை கையில் எடுத்துக்குவான்னா, பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கொள்வான், ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசி எப்போதுமே எதை எடுத்துக்குவான்? பிளஸ்ஸிங் எடுத்துக்கொள்வான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அப்படி கத்தர் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு அப்படின்னா மழைக்கு காத்திருக்கணும். பொத்து 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 போய் விழுந்துரும். நீங்க காத்திருக்கணும். ஆனா எதை சொல்ல மாட்டான், எதை சொல்ல மாட்டான்? ப்ரிப்பேர் பண்றது என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். உண்டான விஷயங்கள் எதையுமே இப்ப நம்ம படிச்சோமே, இந்த வே ட்ரூத் லைஃப், இதெல்லாம் சொல்ல மாட்டான். எப்படி வளர்றது கர்த்தருக்குள்ள, அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது, நீ எப்படி எல்லாம் விரிவாகிறது, ஒரு கடை வச்சிருக்கிறியா 2 கடை வர்றது எப்படி, சரியா உங்களுக்கு? எப்படி பழகி பெறுகிறது, பெரிய பணக்காரன் எப்படி இருக்கிறது, இந்த கார் வச்சிருக்கிறியா அந்த கார் எப்படி வச்சிருக்கிறது, நீ எப்படி மெட்டீரியலை ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கிறது, இதிலே வாயில வடை நினைச்சிட்டுவான் சொல்லுவான். ஏன்னா இவன் கள்ள தீர்க்கதரிசி, இவன் உண்மையான தீர்க்கதரிசி அல்ல அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, இவன் அப்படியே நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதான் சொல்றாரு. இவன் என்ன பண்ணுவான்? உள்ளத்துல உங்களை பட்சிக்கணுங்கிறது தான் இவனுடைய விருப்பம். நீங்க சொல்றதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுமா, ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் அப்படி இப்படிமா, ஆனா உள்ளுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டைய போடணுங்கிற எண்ணம் தான் உனக்கு என்ன செய்யும்? இருக்கும். எப்படியாவது ஏதாவது வாக்கு போட்டு காசு என்ன செஞ்சிடணும், பிடுங்கிடணும், ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பிடுங்கணும், எதையாவது எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஆனா வாயில் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இருக்கும். இவங்கள்ட்ட ப்ரிப்ரேஷன் இருக்காது, படிப்பினைகள் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, ப்ராக்ரஸ் இருக்காது. ஜஸ்ட் ஃபெய்த் கன்ஃபஸ், ஃபெய்த் கன்ஃபஸ். இப்படியே உங்களை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவருடைய நோக்கம் உங்களை வைத்து ஆதாய பொருளாக எடுக்கிறதா ஒரு நோக்கம். சரியா? அப்ப சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, இப்ப இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரா தெரியுங்களா? இது சொன்னதெல்லாம் ஜனம் கேட்டு இப்ப யார பார்க்கணும்? சீஷர்கள் எல்லாம் யார பார்ப்பாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து கடவுளுடைய குமாரெல்லாம் யாருக்கும் தெரியாது, இப்ப வரைக்கும் தெரியாது. இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு ரபி டீச்சர், அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இவரை பார்க்கணும் இல்ல? இப்ப ஆமா, இவர் இப்ப கள்ள தீர்க்கதரிசியா? நம்ம என்ன சொல்றோமோ ஃபர்ஸ்ட் நம்ம தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இருக்கான்னு பார்ப்பாங்க தானே. இப்ப எதுக்கு வர்றாரு? கண்டிப்பா. அப்ப இவங்களை அலர்ட் பண்றாரு. அலர்ட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்துட்டு இப்ப பார்க்க சொல்றாரு. பாரு, அவன் எதுக்கு கொண்டு வர்றான், எதுக்கு சொல்றான் அப்படின்னு பம்புரம் பார்ப்பான்ல. இவர் எதுக்கு வந்தாரு, இவர் நமக்கு என்ன சொல்றாரு? சரி, அவங்களுக்கு இப்ப சொல்லிட்டே வரும்போது ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, நீ அவங்களுடைய கனிகளினால என்ன செய்யுங்க? அறிங்க. முச்செடியில என்ன செய்ய முடியாது? திராட்சை பழமும் முட்பூண்டுல அத்தி பழமும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. இப்ப அந்த மரமே என்ன மரம் தான்? கெட்ட மரம். ஆனா ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, இங்க பாருங்க, நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த மரம் லாங் லைஃப சர்வே ஆகாது. அதான் இருக்கிற கீ. அந்த கெட்ட கனி கொடுக்குது, அந்த மரம் என்ன செய்யாது? லாங் லைஃப். லாங் லைஃபா நித்திய ஜீவனை தருகிற கனி மாதிரி மரம் மாதிரி அல்லது. இது வெட்டப்பட்டு அக்னியில போடப்படும். அதனால அதை பிராக்டிஸ் பண்ணாத. சரி உங்களுக்கு? ஓகே. அத அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்லிடுறாரு, இது போடப்படும். ஆமா, ஆனா நீ வெட்டாத, நீ வெட்டாத, ஆனா வெட்டப்படும். அது உறுதியாக. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். நான் கொடுத்துறேன், அது கண்டிப்பா வெட்டப்படும். செய்ய வேண்டிய செய்வேன், நீ செய்யாத. அதுல என்ன அழகா சொல்றாருன்னா, எதை பார்த்துக்கணும்னா கனியை மாத்திரம் பாரு, அவங்களுடைய பிஹேவியரை பாரு, அவங்களுடைய வார்த்தையை கவனிக்காதேன்னு சொல்றாரு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தமா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? நிறைய வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அவங்க லைஃப் ஃபார்முல கனி இருக்கான்னு பாரு, ஸ்பிரிச்சுவல் கனி இருக்கான்னு பாரு. சரியா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. அங்கே ஏமாத்திடுவான்.
அங்கே ஏமாத்திடுவான். அவன் வார்த்தையை வாயை என்ன செய்யாத, நம்பாத, வார்த்தையை நம்பாத, வார்த்தையை நம்பாத. வார்த்தையை தான் சொல்றான், வசனத்தை தான் எடுத்து சொல்றான், வசனத்தை தான் சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறான். நம்பாத, அதுல பிளஸ்ஸிங் இருக்கு, ப்ரிப்பரேஷன் இல்ல. சரியா? உங்களுக்கு கிருபை இருக்கு, சத்தியம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அதுல நிறைய பிளஸ்ஸிங் சொல்றான், கண்டிஷன்ஸ் அப்ளை இல்ல, அது இல்ல, கண்டிஷன் அப்ளை இல்ல. அப்ப நீ ஏமாந்துடாத. புரியுதா உங்களுக்கு? அப்ப உன்னை சொல்றான், உன்னை விட்டுறான்னா கள்ள தீர்க்கதரிசி. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நீ நித்தியத்துக்கு போறதல்ல, உன்னை வைத்து நிறைய என்ன செய்யணும், சம்பாதிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவருடைய இதா இருக்கு. இப்ப அவன் கனியை பாரு, அவன் குடும்பத்துல போய் பாரு, கணவன் மணி உறவுல பாரு, எதுலையுமே சமாதானம் இருக்காது. நான் அடிக்கடி நம்மகிட்ட படிக்கிற எல்லா போதகர்கள்ட்ட சொல்ற ஒரே காரியம் என்னன்னா, உங்க வாயில சொல்றதை நான் கேட்கவே மாட்டேன். நம்ம படிக்கிற எல்லாருடைய பாஸ்டர்மா நம்பரும் நமக்கு இருக்கு. அவங்க பர்சனலா என்ன பண்ணிடுவாங்க, நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, பாஸ்டர் இவர் இந்த மாதிரி பண்றாரு. முதல்ல குடும்பத்துல என்ன வேணும், சமாதானம். மனைவி சொல்லணுங்க, பிள்ளைகள் சொல்லணுங்க. சரியா? உங்களுக்கு பிள்ளைகள் சொல்றேன், ஏன்னா அவங்க தான் உங்களோட கூட வந்து வாழ்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. எங்க அப்பா ரைச்சஸான பர்சன், நீதியான மனுஷன். இப்ப எந்த குடும்பத்துல ஒரு கணவன் தன் மனைவியை கண்டிக்கிறான், பிள்ளைகளை கண்டிக்கிறான்னா அவன் நீதிமானாக தான் முடியும். புரியுதா உங்களுக்கு? வெளியில வந்து சபையில வந்து அன்பு செலுத்துவான், எல்லாம் பண்ணுவான், கண்டிக்காம போறான்னா அவன் வீட்டுல என்ன செய்யல, கண்டிக்கல, பிள்ளைகளை கண்டிக்கல, நீதியா நடத்தல. அநீதியா நடந்த நீதிமானுக்கு கோவம் வந்துடும். ஐயா, நீதிமானுக்கு கோவம் ஒரு காதை திருகுவான், கண்டிப்பு உண்டாகும். தப்புனா தப்பு தான், அது பழகினா தான் வரும். நீதியின் வசனத்துல பழகிருந்தா தான் வரும். சரியா உங்களுக்கு? அப்ப குடும்பத்துல தான் சாட்சி. ஆமென். அப்ப வெளியில வரும்போது அழகா அந்த கனி என்ன செய்யும், வெளிப்படும், காட்டி கொடுக்கும். கனி நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை நம்பாத. என் வார்த்தையை தான் சொல்றான், அவன் சொல்ற வார்த்தையை நம்பாத. அவன் கள்ள தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நம்பாத. ஆனா அவன் வாழ்க்கையில கனியை பாரு. ஏழை எளிய திக்கற்ற விதவைகளுக்கு அவன் என்ன செய்யறான், உலக காரியங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறான், சபைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறான், ஏழை எளியவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறான், அவனுக்கு அன்பு நிறைந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் கனி. தெரியும் உங்களுக்கு? அப்பதான் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதனால கனிகள்னால அவளை அறிஞ்சு கொள்ளுங்க, நீங்க எதுவும் விட்டுறாதீங்க, நீங்க எதுவுமே தண்டிக்காதீங்க, அதெல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில தான் என்ன செய்யப்படும், போடப்படும். அதனால அது கள்ள தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு சாட்சி உள்ள ஊழியம் அல்ல. கனி நிறைந்த வாழ்க்கை தான் நிலைத்து நிற்கும், நித்தியமாய் நிலைத்து. கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, இந்த நாளிலே வேதம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற 13வது எபிசோட்ல இருந்து நாம் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை எபிரேய மூல பாஷையில் உள்ள எபிரேய எழுத்துக்களில் உள்ள அந்த ரகசியங்களை குறித்ததான சில காரியங்களை குறித்து ரபியா நம்ம மத்தியிலே அதை குறித்ததான சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறார். அந்தக்குரிய காரியங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.